வரவேற்கின்றோம். கன்னியாகுமரி பிரதமர் தியானம் பெரிய விவாத பொருளாக குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த மாதிரி பாதுகாப்பு செலவெல்லாம் பிஜேபியோட வசூல் பண்ணுவாங்க. இது பாருங்கள், பிரதமர் அவர் தனிப்பட்ட முறையில் பிரதமர் அவர்கள் இங்கு அவர் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 மாதம் தேர்தல் பணி முடித்துவிட்டு போன வருடம் கூட 2019 தேர்தல் முடிந்த உடனே இமயமலையில் போயிட்டு அவங்க இதே தியானம் பண்ணியிருந்தார்கள். இன்றைக்கு இங்கு பண்ணி இது நமக்கு தமிழனுக்கு, ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை. இப்படிப்பட்ட ஒரு மகான், இப்படிப்பட்ட ஒரு ஞானி நமக்கு பிரதமராக கிடைத்திருக்கிறார். அவர் இந்த தேசமே ஒரு ஆன்மீக பூமி, இந்த தேசம் ஒரு தர்மத்தின் பூமி. அதை அந்த ஆட்சியாளரும் அது மாதிரி இருக்கணும் என்பதுதான் நம்ம பிரதமர் அப்படி இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் விவேகானந்தர் எந்த இடத்துல தியானம் பண்ணி வெளிநாட்டுக்கு போனார், அதே இடத்துல இன்றைக்கு தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய பிரதமர் 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் தோல்வி விளம்பிலிருந்து கத்திக்கொண்டிருக்கிறார்கள். வெறுப்பை பற்றி பேசுகிறதுக்கு திருமாவளவனுக்கு எந்த அருகதையும் கிடையாது. வெறுப்பை பற்றி திருமாவளவன் பேசலாமா? வெறுப்பினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறதே திருமாவளவன். வெறுப்புக்கு ஒரு அர்த்தம்னாதே திருமாவளவன் தான். அந்த திருமாவளவன் வெறுப்பை பற்றி பேசுகிறது ஒரு வெட்கக்கேடான செயலாக தான் நான் பார்க்குறேன். இந்தியா கூட்டணி ஏங்க, அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஜெயிக்காத ஒரு இடத்துல போயிட்டு அந்த கூட்டத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஸ்டாலினுக்கே நல்லா தெரியும் அவர்களுடைய தோல்வி, இந்தியா கூட்டணியுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அந்த கூட்டணி எதுக்குமே வேலைக்காகாத கூட்டணி என்பது அவருக்கே தெரியும். அதனால் ஏன் என்னுடைய நேரத்தை போய் அங்கே வேஸ்ட் ஆக்கணும், என்னுடைய நேரத்தை வீணாக்கணுன்ட்டு அவர் தவிர்த்திருக்கிறார். இந்தியா கூட்டணி தலைவர் பிஜேபி 150 இடங்களுக்கு தாண்டாது. இன்னும் 2 நாள் தானே இருக்குது. அதில் வரலாம் அவங்க கனவு. 400 தொகுதிகளில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஜெயித்து ஒரு வரலாற்று சாதனையோட 3வது முறையாக பிரதமராவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதை இந்தியா கூட்டணியெல்லாம் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் பேராதரவு கொடுத்துருக்கிறத நாம் பார்த்துக்கணும். தமிழ்நாடு ஏடிஎஸ்பி தமிழ்நாடு காவல்துறை செயல்படுகிறதா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நேற்றைக்கு மேட்டுப்பாளையத்தில் ஒரு இளைஞர் ஒரு தப்பை தட்டி கேட்குறார். கவுன்சிலர்கிட்ட இங்கே நீங்கள் குப்பை அள்ளலை, கிட்டத்தட்ட 10 நாள் அந்த பகுதியில் குப்பை அள்ளலை, சுகாதார சீர்கேடு, அங்கே நோய்கள் பரவி கொண்டு இருக்கிறது. அதை தட்டி கேட்ட இளைஞர் மேலே அந்த கவுன்சிலருடைய கணவரும் 2 பேருமே தாக்கி அந்த தம்பிக்கு கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார். ஆனால் குற்றவாளிகள் இன்றைக்கு வரலும் கைது செய்யப்படவில்லை. மாறாக அந்த தம்பி மேலேயும் அந்த அம்மா மேலேயும் வழக்கு பதிவு இது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, கடுமையான கண்டனத்திற்குரியது. அந்த இளைஞருக்கு நீதி வேண்டும், அந்த குடும்பத்திற்கு நீதி வேண்டும். அவர்கள் உடனடியாக குற்றவாளி காங்கிரஸ் கவுன்சிலருடைய கணவரையும் கைது செய்ய வேண்டும், அவருக்கு நியாயம் கொடுக்க வேண்டும். அதே போல தான் இங்கே கேட்டீங்க, இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் படுகொலைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. ஒரு காவலர் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கலன்னு சொல்கிறார். அதே அந்த பஸ்ஸில் நடத்துனரையும் 2 பேரையும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. உள்துறை செயலாளரும் அதே மாதிரி போக்குவரத்து துறை செயலாளரும் கட்ட பஞ்சாயத்து செய்து 2 பேரும் ஒரு வீடியோ போடணும். என்னது இது அரசாங்கம் நடத்துதா, ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸ் நடத்துதா? ஒரு பெரிய கேள்வி. அதே போல் இந்த நீங்கள் சொன்னீங்க ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை கேஸில் ஒரு விசாரணைன்றது அவர் மேலே என்னன்றதுன்னு தெரியல. திடீர்னு சஸ்பெண்டுன்றாங்க, அடுத்த நாளில் சஸ்பெண்டு வாபஸ்ன்றாங்க. இதுதான் அரசாங்கம் இயங்குகிறதா? ஏன்னா காவல்துறை ஸ்டாலின் அவர்கள்ட்ட முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் துறையை கவனிக்கிறாரா இல்லையா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியார். மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றி எங்களுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இரட்டைப்படையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சமர்ப்பித்தார்.